இன்னைக்கு அக்கா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் தோழையாக நினச்சிக்கோங்க, நண்பனாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை விட கல்லூரி பள்ளிகளில் நம்மளுக்குன்னு ஒரு தோழிகள் இருப்பாங்க. கருப்பனுக்கும் கருப்பாய்க்கும் பிறந்தா இந்து குழந்தைன்னு சொல்றோம், ஸ்டீஃபனுக்கும் ஜெசிக்கும் பிறந்தா கிறிஸ்துவ குழந்தைன்னு சொல்றோம், ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் பிறந்தா முஸ்லிம் குழந்தைன்னு சொல்றோம். யாருக்கு யார் பிறந்தா மனுஷ குழந்தைன்னு சொல்லுவோம்? அந்த கேள்வியடிக்கு விடையடிப்பது யாருன்னா ஜாதி மதம் பார்க்காத ஒன்னா பழகிற நம்ம நண்பர்கள் மட்டும்தான். அப்படி ஒரு நண்பன், அப்படி ஒரு தோழி ஏதோ ஒரு தப்பு பண்றா, காதலா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்றா, அந்த வயசு கோளாறு எல்லாரும் கடந்து வந்ததுதான். அப்படி தப்பு பண்ணும் பொழுது அவ கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே சுத்திட்டு இல்லாம தோழியை கூப்பிட்டு தோள் மேல கைய போட்டு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. படி, வேலைக்கு போ, வீட்டில் போய் சொல்லு, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ஸ்டெப் எடுப்போம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருன்னு ஒரு தோழி சொல்லு. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பதும் தடு மாறும் பொழுது தாங்கி பிடிப்பதும் யாரா இருப்பானா நண்பர்களாக தான் இருப்பாங்க. அப்படி உன் கூட படிக்கிறவ தடம் மாறும் பொழுது அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றதுக்கோ இல்ல அட்வைஸ் பண்றதுக்கோ தவறே கிடையவே கிடையாது. அந்த இடத்துல தான் நீங்க எல்லாருமே இருப்பீங்க. அப்படி ஒரு தோழி குரூப் உங்களுக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு காதல் தோல்வியா இருக்கட்டும் இல்ல எக்ஸாம்ஸ்ல தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே தற்கொலைங்கிற ஒரு முயற்சி நிறைய இன்னைக்கு சமீப காலத்துல நம்ம டிவியில பாக்குறோம், பேப்பர்ஸ்ல பாக்குறோம். தோல்வியா தற்கொலை முயற்சி, ஐயோ மார்க் கம்மியா எடுத்துட்டோமா அப்பா அம்மா திட்டுவாங்களா தற்கொலை முயற்சி, ஐயோ அவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானா தற்கொலை முயற்சி. ஒண்ணு மட்டும் சொல்றேன், காதல் தோல்வியால தயவு செய்து தற்கொலை பண்ணிக்காதீங்க. நான் ஒருத்தன் நம்மளை விட்டு போறான்னா அவன் புதையலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, புறம்போக்கா இருக்கிறதுக்கு கூட அவசியம் இருக்கு. புறம்போக்குன்னு கெட்ட வார்த்தை நினைச்சுக்காதீங்க, அது தூய தமிழா வார்த்தை, அது புறம்போக்குங்கிற. அதனால புதையலுக்கு வேணா நம்ம கவலைப்படலாம், புறம்போக்குலாம் நம்ம எதுக்கு கவலைப்பட்டு இருக்கணும்? தள்ளி விட்டுட்டு அடுத்த வாழ்க்கை போயிட்டே இருந்துடணுங்க. அப்படி நீங்க கவலையில இருக்கும் பொழுது நீங்க தற்கொலை முயற்சி ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வரும் பொழுதுலாம் இந்த சகோதரியினுடைய ஒரு வார்த்தை மனசுல வச்சுக்கோங்க. விஜய் ரசிகர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க? அவரோட ஸ்டைல்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு முயல் கேக்குதா? பின்னாடி பேசுறவங்களுக்குலாம் கேக்குதா? பேசலாமா? ஓகே. ஒரு முயல் ஓடுன்னு ஓடுது, சிங்கம் துரத்துது, புலி துரத்துது, நாய் துரத்துது, நரி துரத்துது, எல்லாம் துரத்துது. வாழ்க்கையை வெறுத்து போய் முயல் தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு குளத்துக்கு முன்னாடி போய் நிக்குது. இது ஓடி போய் நின்ன உடனே அந்த குளத்தை சுத்தி இருந்த தவளைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா முயல் வர அந்த அதிர்த்தை கேட்டு அதிர் சத்தத்தை கேட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு போய் மறைஞ்சுக்குது. அப்போ முயல் நினைச்சுதான் நம்மள மாதிரியே இந்த உலகத்துல ஏதோ ஒரு உயிரினம் ஏதோ ஒரு உயிரினத்தை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் வாழ்றதுக்கு தகுதியா இருக்கும் போது நாம வாழ்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தன்னுடைய தற்கொலை முயற்சியை மாத்திக்கிச்சுன்னு சொல்லி அந்த குட்டி ஸ்டோரியில சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பெண்கள் பயப்படுவதெல்லாம் பாய்வதற்காக மட்டுமே இருக்கணுமே தவிர வீட்டுக்குள்ள ஒடுங்கி போறதுக்காக ஒருபோதும் இருக்கவே கூடாது.